அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறள் மென்பொருளும் அதிகாரம் புலவின் நுணுக்கம். குறள் எண் 1318. தும்மச் சிறுப்ப அழுதாள் நுமர் உள்ளல் எம்மை மறைத்திரோ என்று. தலைவனுக்கு தும்மல் வந்தது, தும்மினால் தலைவி திட்டுவாள் என்று தும்மலை அடக்கினான் அவன். உன்னவள் உன்னை நினைப்பதை என்னிடம் மறைக்கிறோரோ என்று தலைவி அழுதாள். Hero controlled his sneezing, fearing that heroine would scold him. She started crying, saying that he was hiding the remembrance of him by her person. என் துடிப்பா. தும்மலை அடக்கினான் தலைவன் தலைவிக்கு பயந்து. தும்மலை அடக்கினான் தலைவன் தலைவிக்கு பயந்து. அழுதாள் தலைவி உன் ஆள் உன்னை நினைப்பதை மறைக்கிறாயோ என்று. அழுதாள் தலைவி உன் ஆள் உன்னை நினைப்பதை மறைக்கிறாயோ என்று. இதற்கு கவிப்பேரசு அவர்கள் கூறியுள்ள உரை, தும்மல் வந்துற்று அஞ்சினேன் உம்மை நினைப்பது யாரோ என்று அழுவாளே என்று அடக்கினேன். உடனே யாரோ ஒருத்தி உம்மை நினைக்கிறாள், அதனை என்னிடம் மறைக்கிறீர் என்று அழத் தொடங்கிவிட்டாள். தும்மினாலும் குற்றம், அதை மறைத்தாலும் குற்றமா அப்படின்னு கேட்கிறார். முதலில் தலைவன் என்ன செஞ்சான்? தும்முற மாதிரி நடிச்சான். இவ ஊடலை விட்டு இவனை வாழ்த்தி இருவரும் கூட வேண்டும் என்று தும்முற மாதிரி நடிச்சான். அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தும்முனா, உன்னை யார் நினைச்சு தும்முறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்டை போட்டான். இப்ப மூணாவது தும்மல் வருது. அவனுடைய கெட்ட காலம் தும்மலா வந்துட்டு இருக்குது. வந்த உடனே அவன் என்ன சொல்ற, என்ன பண்ணுவா, உடனே உன்னை யார் நினைச்சான்னு சொல்லி திருப்பி சண்டை போடுவா, அழுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தும்மலை கஷ்டப்பட்டு அடக்கிறான். இப்படியெல்லாம் மூக்க மூடி போன மூடி அப்படியெல்லாம் பண்ணி அடக்கிறான். அப்ப அடக்கும் போது அவளுக்கு தெரிஞ்சிருது இவன் தும்மல் அடக்கிறான். ஏன் நீ அடக்கிற? தும்மல் வந்து தும்ம வேண்டியதானே, உன்னை யாரோ நினைக்கிறாங்க, அதனால நீ தும்மற. அந்த தும்மல் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை யாரோ நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கறதுனால நீ அதை அடக்கிற. யார் அந்த பொம்பளை, ஏன் அவன் நினைக்கிறான் உன்ன அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிடற. இதுதாங்க திரிசங்கு சொர்க்கம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலைமையில தான் தலைவன் இருக்கான். இதற்கு ஒரு பாடல். சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். பாசம் நெஞ்சில் மோதும், அந்த பாதையை பேதங்கள் மூடும். உறவை எண்ணி சிரிக்கின்றேன், உரிமை இல்லாமல் அழுகின்றேன். சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன் என்று கண்ணதாசன் எழுதின அற்புதமான பாடல். டி.எம். சௌந்தரராஜனுடைய குரலில் இரட்டையர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாவம் மன்னிப்பு படத்துல. இந்த நிலைமையில தாங்க தலைவன் இருக்கிறான். சில பேர் ஒன்னா சிரிப்பாங்க, அல்லது சில பேர் ஒன்னா அழுவாங்க. அதுக்கு காரணம் வெவ்வேறையா இருக்கும், இன்பமும் துன்பமா இருக்கும். ஆனா சிவாஜி கணேசன் மட்டும்தான் சிரிச்சுக்கிட்டே அழ முடியும், அழுதுகிட்டே சிரிக்க முடியும். சிரிப்பு அப்படியே அழுகையா மாறும், அழுக அப்படியே சிரிப்பா மாறும். எப்படித்தான் மாறுமோ தெரியல. அந்த மாதிரி இவனுக்கு வந்த தும்மலை அடக்கவும் முடியல, அடக்காம இருக்கவும் முடியல. தும்மிட்டு இருக்கிறான், தும்மாமே இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு திரிசங்கு சொர்க்கத்துல இவன் சிவாஜி கணேசன் இந்த பாட்டுல எப்படி இருக்காரோ, அழுது கொண்டே சிரிக்கிறாரோ, சிரித்துக் கொண்டே அழுகிறாரோ, அந்த மாதிரி அவன் தும்மிக்கிட்டே தும்மாமல் இருக்கிறான் நம்ம தலைவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மீண்டும் குறள். தும்மு செருப்ப, செருப்ப என்றால் அடக்கிய. அழுதால் நுமர், நமர் என்றால் நம்மவர், நுமர் என்றால் உம்மவர் உண்ணவர். நுமர் உள்ளல் எம்மை மறைத்திரோ என்று. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினை திராளியா வடிகிழமை சேலம், கள்ளக்குறிச்சி, அருள் நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.